காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக சார்பிலே போட்டியிடக்கூடிய திரு வி சோமசுந்தர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அண்ணா வணக்கம். தொடர்ந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க, எப்படி இருக்குது கள நிலவரம், எப்படி இருக்கு? எங்களது இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் புரட்சி தலைவர் தெய்வத்தையும் வணங்கி எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய நல்லாசியுடன் தேர்தல் பணியிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்கிறார்கள். கண்டிப்பாக தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். நாங்கள்லாம் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று பெண்கள் பேசிக்கொண்டார். இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்திலே இந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் உங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கும் உங்களோட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் என்ன மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை வழங்க விரும்புறீங்க? பொதுவாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கூட்டணி. ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற எங்களது பொதுச் செயலாளர், அதேபோல பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருடைய தலைமையை ஏற்று மிக அழகாக அற்புதமாக இன்றைக்கு களம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றும் தாமரை இலை மேல் இருக்கும் நீர் போலதான் அந்த கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக இன்றைக்கு நாங்கள் களம் காண கொண்டிருக்கிறோம். எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லியது போல 210 தொகுதிக்கு மேல் அதிமுக வெற்றி பெறும். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு, இளம் வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இளம் வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் ஆட்சிக்கு வருவார்கள், வந்தால் யார் நல்லது செய்வார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டுமல்ல பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் கூட நலமோடு வீட்டுக்கு வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு பெற்றோர்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தர முடியாத திட்டமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி தந்த இயக்கம் அதிமுக. அதே போல படிக்கின்ற மாணவர்கள் வித்தியாசம் பார்க்காமல் இருக்க வேண்டும். ஏதோ தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் கலர் யூனிஃபார்ம், ஆனால் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு சாதா ஒரு காக்கி வெள்ளை சட்டை இப்படிதான் இருந்தது. ஆனா புரட்சி தலைவி அம்மா தான் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, எப்படி தனியார் பள்ளியிலே கட்டணம் கட்டி படிக்கின்ற பிள்ளைகள் எந்த அளவுக்கு விதவிதமான கலராக சட்டை போடுகிறார்களோ அதே சட்டையை இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் போட வேண்டும் என்பதற்காக அந்த சீருடையை மாற்றி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதைவிட ஒரு படி அதிகமாக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்திலே அந்த மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல முடியாத இருந்த காலத்திலே ஆல் பாஸ் போட்டது எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்.
அது மட்டுமல்ல, இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞர்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 7.5 இடஒதுக்கீடு இன்றைக்கு இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையிலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவராகலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். அதனால் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே மாணவர்கள் படிப்பதற்கு ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சுமார் 7000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே தான் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது, சட்டக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அரசு கலைக்கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் என்று அனைத்து கல்லூரிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தெரு தெருவாக செங்கலை தூக்கி கொண்டு திரிந்தாரே உதயநிதி ஸ்டாலின், அவருடைய ஆட்சி 5 வருஷம் ஒரே ஒரு மருத்துவ கல்லூரியை கூட அவர்களால் கட்ட முடியவில்லை. இது வெட்கக்கேடானது, வேதனைக்கு உரியது. மக்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய உள்ளத்திலே ஒரு குமுறல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த எடப்பாடியார் எங்கே? 5 ஆண்டு காலமாக ஒரே செங்கலை காமிச்சு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய நிலைமை என்ன என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம் என்றைக்குமே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியாருடைய பக்கம்தான். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்க எப்படி பாக்குறீங்க? நகர்ப்புறங்களிலும் கிராம பகுதிகளிலும் போய் வாக்குகளை சேகரிக்கிறீங்க. மக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குத பாக்க? இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் எல்லோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்துவதாக எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார். அதை செய்து கொடுத்தால் போதும். இந்த ஆட்சியில 100 நாள் வேலை என்று சொல்லி 20 நாள் கூட கொடுக்கவில்லை. ஆகவே எங்களுடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை இலைக்குத்தான், எடப்பாடியாருக்குத்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புறத்திலே நாங்கள் வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டுக்காரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. சொத்து வரி இன்றைக்கு பல மடங்கு ஏற்றப்பட்டிருக்குது. எங்க தாத்தா காலத்தில் நாங்க 40 ரூபா சொத்து வரி கட்டணும். எங்க அப்பா காலத்தில் அது 250 ரூபாயா கட்டணும். இன்னைக்கு இந்த அப்பா ஆட்சியில 40,000 42,000 சொத்து வரி கட்டுன்னு சொல்றாங்க. நாங்க எங்க போகிறதுன்னு தெரியலேன்னு மக்கள் வேதனைப்படுறாங்க. அதே போல மின்சார கட்டணம், இன்னைக்கு அந்த மின்சார கட்டணமும் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது மின்சார ஒயரை தொட்டாதான் ஷாக் அடிக்கும். ஆனா இந்த மின்சார கட்டண பில்லை பார்த்தாலே இன்னைக்கு மக்களுக்கு ஷாக் அடிக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு மின் கட்டணம் ஏறி போயிருக்கு. ஆகையாலே நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேதனை அடைந்திருக்கிறார்கள். எந்த ஒரு பொருளை சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட மாநகராட்சியிலே எந்த அலுவலரும் இல்லை, யாரும் இல்லை. மனு கொடுக்க போனா கூட அங்க அதிகாரி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகம் நகராட்சியில நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நகராட்சியில பெரிய பிரச்சனை பாதாள சாக்கடை பிரச்சனை. இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை மூலமாக அந்த கழிவு நீரெல்லாம் தெருவில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல கழிவு நீர் குடிநீரோடு கலந்து வருவதாக பல்வேறு இடங்களில் நாங்கள் போற இடங்கள்ல புகார் சொல்றாங்க. கழிவு நீர் குடிநீரோடு சேர்ந்து வரும்போது அந்த குடிநீரை நாம் அருந்தும் போது எவ்வளவு விதமான நோய்கள் ஏற்படும் என்பதை இந்த அரசுக்கு தெரிந்துதான் செய்யறாங்களா இல்ல தெரியாம செய்யறாங்கன்னு தெரியல. எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை கண்டுகொள்வதில்லை. ஆகவே இன்றைக்கு நகரத்திலே மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு 23ஆம் தேதி எப்பொழுது வரும்
என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும்.